அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 2024 பொதுத்தமிழ். ஸோ ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறினார்? காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? பதில் உவேசா. சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம். சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் வடலூர். ஸோ கடலூர் மாவட்டம் வடலூரில் தான் இது இருக்குது. முதல் சமய காப்பியம். முதல் சமய காப்பியம் மணிமேகலை. கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல்? கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல்? தீர்க்கதரிசி. ஸோ தீர்க்கதரிசி அப்படின்ற நூலை தான் மொழிபெயர்த்திருக்காரு. சரியானவற்றை தேர்ந்தெடு. ஒரு நகரம், ஒரு கடல், ஒரு ஏரி, ஒரு கடல். இதுதான் சரியான விடை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டுமே 30 கதைகளை கொண்டுள்ளன. ஸோ கூற்று இரண்டும் சரி. சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினார்? சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினார்? பதில் விஜயதசமி திருநாளில். விஜயதசமி திருநாளில். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். பிழையற்ற வாக்கியம் எது? பிழையற்ற வாக்கியம் எது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். இதுதான் பிழையற்ற வாக்கியம். தமக்கென முயலா நோன்றால் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். தமக்கென முயலா நோன்றால் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். தமிழ் மொழியின் உபநிடம் என அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள். தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியோட உபநிதிடம் அப்படின்னு அழைக்கப்படுது. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணியை வாழியவை உடையவர் என்று கூறியவர். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழியை உடையவரே என்று கூறியவர் கவிமணி. சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்க. எனைத்தானும் எஞ்ஞானும் யார்க்கும் மனத்தானாம். எனைத்தானும் எஞ்ஞானும் யார்க்கும் மனத்தானாம். காந்தியடிகள் எந்த ஊருக்கு சென்றபோது வெளிநாட்டு பொருள் பற்றி பேசினார்? காந்தியடிகள் எந்த ஊருக்கு சென்றபோது வெளிநாட்டு பொருட்கள் பற்றி பேசினாரு? கானாடு காத்தான். ஸோ அங்கே போனப்பதான் காந்தியடிகள் வெளிநாட்டு பொருட்களை பற்றி பேசியிருக்காரு. பொறுத்துக. அமைச்சர், தண்டவராயர், ஆண்கள் படை, மருது சகோதரர்கள், பெண்கள் படை, உடையாள், நடுகள், குயிலி.